மொட்டை மாடி நிலா. இது ஒரு காதல் கதை. நான் ரகுராம் அமெரிக்காவில் ஒரு தொழில்நுட்ப கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்குது. என் மனைவி நந்தினி என் மேலே உயிராக இருப்பாள். வீட்டில் பார்த்து தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் என் வீட்டுக்கு போகிறேன். இதோ எங்கள் வீடும் வந்துருச்சு. எங்களுக்காக என் அம்மா அப்பா வாசலில் புன்னகையோடு காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்பா இவ்வளோ லேட்டு என்று கேட்ட அப்பாவிடம் டிராஃபிக்பா என்று பதிலளித்து கொண்டே உள்ளே நுழைந்தோம். என் மனைவியும் மகளும் என் பெற்றோர்களிடம் நன்கு ஒன்றினார்கள். இன்றைய பொழுது இன்பமாக கழிந்தது. மாலை நேரம் சில்லென்று தென்றல் வீச மொட்டை மாடிக்கு சென்று அதை அனுபவித்தேன். நான் இல்லாத காலங்களில் எதுவுமே மாறவில்லை. ஒன்றை தவிர, எதிர் வீட்டு மாடியில் வரும் நிலா. நான் இங்கு வராததற்கு அவளும் ஒரு காரணம். என் 13 வயதில் எதிர் வீட்டிற்கு குடிவந்தாள். ஒரு நாள் மாலை நேரம் சோகமாக மாடியில் உட்கார்ந்து ஒரு இடத்தை வெறித்து பார்த்தேன். யாரோ பார்ப்பது போல் தோன்ற பார்வையை சுழல விட்டேன். கண்ணில் பட்டாள் அவள். எதிர்விட்டு மொட்டை மாடியில் நின்று என்னை கண்டு அழகாக சிரித்தாள். அதை கண்டவுடன் பளீரென ஒரு மின்னல் என்னுள் தோன்றியது. அதன் பின் செடிக்கு தண்ணீர் ஊற்ற, வடகம் காய வைக்க, துணி எடுக்க, படிக்க என்று அடிக்கடி நிலாவின் தரிசனம் மொட்டை மாடியில் கிடைத்தது. ஒரு நாள் இரவு, உன் பேர் என்ன என்று சைகையில் கேட்டேன். வானத்தில் முழுமதியாய் ஜொலித்த பௌர்ணமி நிலாவை கை காட்டினாள். நிலா என்று கேட்க சிறு தலை அசைப்புடன் அவளின் மின்னல் புன்னகையை பரிசளித்தாள். அதன் பின் என் சந்தோஷம், சோகம் என்று ஒவ்வொரு உணர்ச்சியையும் மொட்டை மாடி நிலாவுடன் மௌன மொழியில் பகிர்ந்தேன். சோகமான நிலையில் அவளின் சிரிப்பு என் மொத்த சோகத்தையும் போக்கிவிடும். சந்தோஷத்துடன் அந்த சிரிப்பை எதிர்கொள்ளும் போது என் சந்தோஷம் இரட்டிப்பாகும். இப்படி நாட்கள் சென்றபோது ஒரு நாள் என் சந்தோஷத்தை பகிர நினைக்கும் போது மொட்டை மாடியில் நிலா வரவில்லை. அப்போதுதான் தெரிந்தது வீடு காலி பண்ணி போய்விட்டார்கள் என்று. எதையோ தொலைத்த உணர்வு இருந்தும் அப்போது இருந்த நெருக்கடியில் எதிர்காலத்தை நோக்கி பயணித்தேன். இங்கு வந்தால் நிலாவின் நினைவு வரும் என்பதால் இங்கு வருவதை தவிர்த்தேன். இப்போது எனக்கென்று ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். என் வாழ்க்கையில் உண்டானது போல ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஈர்ப்பா அல்லது காதலா, நட்பா என்று பகுத்தறிய முடியாத உறவுகள் இருக்கும். மொட்டை மாடியில் நிலா மறைந்தாலும் என் மனதில் இருக்கும் நிலவின் ஒளி என் வாழ்க்கை முழுவதும் வீசும். அப்பா, பாட்டி கூப்பிடுறாங்க என்ற மகனின் குரல் கேட்கிறது. இதோ வந்துட்டேன் நிலாம்மா என்று அவளை நோக்கி செல்கிறேன்.